அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. நண்பர் நிசாமுதீன் அவர்கள் கூறியது போன்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 5 முனை போட்டி, ஒரு முனை 2 முனை அல்ல, இந்த 5 முனையில் 5வது முனையாக இருக்கக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள், ராமதாஸ் அவருடைய வாக்குகள் முதலிலே யாரை பாதிக்கிறது என்று ஆரம்பிப்போம். அமமுக என்ற கட்சி கடந்த முறை ஓரிரு விழுக்காடு சதவீதங்களை பெற்றதற்கு காரணம் திருமதி சசிகலா அவருடைய வாக்குகளும் இணைந்ததுதான். ஆகவே அமமுக பலகீனப்படுகிறது. இரண்டாவது, டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது பாமகவில் உள்ளது. அந்த பாமகவுடைய வாக்கு வங்கி திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த பாமகவுக்கு குறைகிறது. மீண்டும் அதிமுகவிற்கு வந்த வாக்குகள் தான் குறைகின்றன. மூன்றாவதாக, தேமுதிக என்ற ஒரு கட்சி அதிமுக கூட்டணியிலே இருந்தது. அந்த கட்சியுடைய வாக்குகளும் இப்பொழுது அதிமுகவிடமிருந்து விலகுகிறது. திரு OPS அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய EPS அவர்களுக்கு இணையான ஒரு தலைவராக இருந்தார். அவருடைய கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியிலே வந்துவிட்டது, காங்கிரஸ் கூட்டணியிலே வந்துவிட்டது. SDP என்ற ஒரு கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் இருந்தது. அந்த கட்சியும் வெளியேறிவிட்டது. திரு செங்கோட்டையன் போன்றவர்களும் அதிமுகவிலிருந்து விலகிவிட்டார்கள். ஆக இந்த அனைத்து பாதகமான ஒரு சூழலுக்கு மேல் பாஜக என்ற ஒரு கட்சியிலே கூட்டு வைத்ததன் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த 3-4 விழுக்காடு கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகளும் அவர்களை விட்டு விலகுகிறது. ஏற்கனவே திரு ஜெயக்குமார் அவர்கள் கூறியதை நிசாமுதீன் குறிப்பிட்டார், அது உண்மை. இப்படி பார்க்கும்போது அதிமுக என்ற கட்சி பலவீனப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று அதிமுக சொல்லுகிறது. தாவேகா கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லுகிறது. இந்த 2 கட்சியினுடைய அந்த பேச்சை பார்க்கும் பொழுது திமுக நம்பர் 1 இடத்திலே இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது போட்டி அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்றுதான் வருகிறது. இப்பொழுது மற்ற கட்சிகளை நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் என்பது ஏற்கனவே 8 விழுக்காடு எடுத்த கட்சி. அதுல ஏறத்தாழ 4 விழுக்காட்டை இழக்கிறது. அது தாவேகாவுக்கு செல்கிறது. அந்த வாக்குகள் எப்பொழுதுமே மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிமுக, திமுக அல்லது திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய வாக்குகளே 4 விழுக்காடு அங்கிருந்து அகன்று விடுகிறது. இப்படி ஒரு கணக்கை போட்டு பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முந்தைய தேர்தலிலே 52, சமீபத்திலே நடந்த தேர்தலிலே 47 விழுக்காடு பெற்றது. இந்த 52 எப்படி 47ஆக குறைந்தது என்று பார்க்கும்போது அவர்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்வார்கள், எதிரான வாக்குகள், சொத்து வரி, மின்சாரத்துடைய அந்த கூடுதல் கட்டணம், இவைகள் குறைந்து விட்டன. ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி போகதான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 47 விழுக்காடு வாக்குகள் இருக்கிறது. இப்பொழுது இவர்களுக்கு கூடுதலாக என்ன பலம் என்று சொன்னால், இவர்களுக்கு தேமுதிக வந்திருக்கிறது, SDP வந்திருக்கிறது, அதே போன்று OPS கட்சி வந்திருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பெருவாரியான வாக்குகளை பெற்ற மக்கள் நீதி மையம் இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியுடன் இணைந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒரு 6-7 விழுக்காட்டு வாக்குகள் கூட கிடைக்கும். 47 இருந்து ஒரு 6-7 விழுக்காடு வாக்குகள் கூட வந்தா 53 விழுக்காடு. இப்பொழுது எல்லாரும் பேசுகிறார்கள்,
திமுகவுடைய வாக்குகளையும் தாவேகா என்ற புதிய கட்சி எடுக்கிறது. ஒரு குடும்பத்தில் திமுகவுடைய குடும்பமாக இருந்தாலும் காங்கிரசுடைய குடும்பமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள். இப்ப அதை நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 விழுக்காடு திமுக இழப்பதாகவே வைத்துக் கொள்வோம். எப்படி இருந்தாலும் 47 52 47 விழுக்காடு வாக்கள் திமுகவுக்கு தொடர்கிறது. நான் ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்துட்டேன், தாவேகாவுக்கு போற திமுக ஓட்டையும் சேர்த்துட்டேன். தாவேகாவை பொறுத்தவரை 15 18 வயசுல இருக்கக்கூடிய விடலை பிள்ளைகள், வாக்கு இல்லாத பிள்ளைகள் தான் பாதி பேர் அந்த கூட்டங்களுக்கு வருகிறார்கள். இரண்டாவதாக தமிழக வாக்காளர்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தால் 18 வயசிலிருந்து 25 வயசு வரை உள்ளவர்கள் 15 விழுக்காடு. இந்த 15 விழுக்காடு வாக்குகள்ல பாதி வாக்குகள் நம்முடைய தாவேகாவுக்கு செல்லும். மொத்தம் 5 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார், எலைட் ஸ்டார் என்று பலர் இருக்கிறார்கள். இந்த கணக்கை போட்டு பார்த்தா திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வாக்கு தாவேகாவுக்கு எதிராக இருக்கு. அஜித்துடைய அந்த கட்சியுடைய வாக்கு எதிராக இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அதுல பாதி கிடைக்குது. அடுத்து 25 40 விழுக்காடு உள்ள கட்சிகளுடைய வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாக்கு என்பது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறத்தாழ 30 விழுக்காடு. அந்த 30 விழுக்காடு வாக்குகள்ல அவர்களுக்கு ஒரு 5 விழுக்காடு கிடைத்தாலும் நீங்க எப்படி எடுத்துக்கொண்டாலும் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு 15 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கலாம். சீமானுடைய கட்சி வாக்குகள், திமுகவிலிருந்து செல்லக்கூடிய வாக்குகள், அதிமுகவிலிருந்து ஏறத்தாழ 8 10 விழுக்காடு வாக்குகள். இவைகளை பார்க்கும்போது ஒரு 15 விழுக்காடிலிருந்து 18 விழுக்காடு தாவேகா வந்தாலும் அவர்கள் ஒரு 10 இடங்களை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது தாவேகாவை ஒதுக்கி வைப்போம். இப்ப முக்கியமான போட்டியாளர்கள் என்று சொன்னால் திமுகவும் அதிமுகவும் தான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்னா தாவேகாவை தொடுவதில்லை. அதே நேரத்தில் அதிமுகவை பாஜகவையும் தான் எதிர்த்து பேசுகிறார். இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இன்று அதிமுகவுடைய வாக்கு 38 விழுக்காடு பாஜகவுடன் இணைந்து, அது எப்பொழுது என்று சொன்னால் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கும்போது, ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது, எல்லாரும் இருக்கும்போது 38. இப்ப அவர்கள் வாக்குகள்ல ஒரு 5 விழுக்காடு குறைந்தால் 33. அது போக தாவேகாவுக்கு உங்களுக்கு 6 விழுக்காடு அல்லது 7 விழுக்காடு போனா அவர்களுக்கு கிடைக்க போவது ஒரு 27 விழுக்காடு தான். இப்படி 27 விழுக்காடு என்பது ஏறத்தாழ அவர்கள் 2வது இடத்தில் இருப்பதாக நாம் கணிக்கிறோம். ஆனால் தாவேகா சற்று அதிகமான வாக்குகள் வந்தால் அதிமுக குறைந்து தாவேகா மேல போகலாம். அப்ப 2வது 3வது இடத்துக்கு தான் இப்பொழுது அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தேர்தலில் முந்துவது யார் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தான் முந்துகிறது. இதுல என்னதான் நீங்க மைனஸ் பாயிண்ட் கழிச்சாலும் 45 விழுக்காடு என்பது மிக அதிகம். இன்னைக்கு 35 விழுக்காடு இந்த 5 முனை போட்டியில எடுத்துட்டாலே அவர்கள் 160 விழுக்காடு 60 இடங்களை பெற முடியும். ஆனால் இந்த 45 விழுக்காடும் அல்லது 40 விழுக்காடு கிடைத்தால் ஏறத்தாழ 200 இடங்களிலே திமுக காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எது எவ்வாறு இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி, மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி மட்டும்தான் இந்த தேர்தலிலே ஆட்சி அமைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை.